ஒரு அழகான மெர்மைடை விஞ்ஞானிகள் பிடித்தனர். அவர்கள் சுவிட்சை இயக்கி மெர்மைடை நீரிலிருந்து தூக்கினார்கள். மெர்மைடும் இறுதியாக மக்களது முன்னிலையில் தோன்றினாள். கடல் நீரின் கணிசமான பாதுகாப்பை இழந்ததால் உடலில் உள்ள மீன் தொப்பிகள் மெதுவாக நசிந்து மனிதரை ஒத்த விரல்களாக தோன்றின. இதனால் அந்த அரிப்பின் விசலை ஓரடிவற்றதும் பதற்றம் மிகுதியானதுமாக காணப்பட்டது. முதுகில் உள்ள முள்ளுடல் உள்ளே விரைவாக சுருண்டது. ஆண்டு வழியில் அழுதுபட்டார் அவள். அவர் ஒரு மீட்டர் என்பது ஷேமி உயரமான பெரிய வால் மேலிருந்து கீழாக பரிதாபமாக மாறத் தொடங்கியது. நல்லபடியாக பாதுகாப்புடன் உள்ளதால் அவள் பத்திரமாக இருக்கிறாள். 2.5 ஆண்டுகள் கழித்து அவரது வால் மனித பெருங்குடலை போல பிளனுக்கு எடுக்கப்பட்ட போது அவள் மனிதர்களாக மாறினாள். இதை பார்த்து விஞ்ஞானிகள் பூர்வத்தரங்கிகளை மறுபடியும் வாரியாக ஒரு அபிந்த வழிநெறியை தோற்றுவித்தது. மேரின் மீன் மற்றும் மனித ஜீன்களை இணைத்து எங்கள் விரைவில் நீர்மையின் வயிற்று பெரிதாகிறது. 3 நாட்களில் நீர்மையின் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டது. வழக்கப்படி நீர்மையின் பிரசவ வாழைக்கு தயாராக வேண்டியுள்ளது. சிலர் அமைதியாக அவளுக்கான பிரசவத்துக்கு முன் தயாரிப்புகளை செய்து வருகின்றனர். அழுகுரலுடன் குழந்தை வெற்றிகரமாக பிறந்தது. புதிய உயிர்களின் வருவதை மிகவும் சந்தோஷமாக வரவேற்றது. விசித்திரமாக குழந்தை பிறந்தவுடனே அழுகையோ கூச்சலோ இல்லாமல் இருந்தது. ஒளிரும் தியால் பெருமளவில் உதிர்ந்தது. குழந்தை ஆபத்தில் இருந்ததால் அம்மா குழந்தையை அள்ளிக்கொண்டு கடற்கரை நோக்கி சென்றாள். கூச்சலின்றி கடல் வழி சென்றாள். அப்பொழுது குழந்தையின் உயிரியல் தந்தை கரையில் பதட்டத்துடன் பார்த்துக் கொண்டே இருந்தார்.